வணக்கம். என் பேர் பாக்யவதி. நான் அவினாசியில் இருக்கேன். மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஐயா, உங்களிடமிருந்து ஒரு அன்பான வேண்டுகோள் கேட்குறேன். கடந்த 3 வருடங்களாக கோவை தலைமையிடமாக கொண்டு மைவி கிரியேட்ஸ் என்னும் நிறுவனம் சிறப்பாக இயங்கி வருகிறது. அதில் சுமார் 65 லட்சம் பேர் அதில் பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். அதில் நாங்கள் ஒரு கேப்சூல் பர்ச்சேஸ் பண்ணி தினம் இன்கம்மாக 450 ரூபா வருமானம், மாதம் 14,000 ரூபா அப்படின்னு ஒரு இன்கம் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த கேப்சூல் ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்குதுங்க. எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு, எனக்கும் உடம்பு சரியில்லை. அந்த கேப்சூல் போட்டதுனால எங்களுக்கு இப்போ நல்லா இருக்குதுங்க ஐயா. எங்கள் குடும்ப சூழ்நிலை அதனால தான் நான் இந்த நிறுவனத்தில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். எங்களுக்கு ஒரு நல்ல இன்கம் தராங்க. என் வீட்டுக்காரருக்கு மெடிசன் செலவுக்குமே, என்னோட மெடிசன் செலவுக்குமே, என் பையன் ஒரு கல்லூரி படிப்பு செலவுக்குமே இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருந்துச்சு. நல்லா தங்கையா போயிட்டு இருந்துச்சு. பாமக நிர்வாகி அசோக்குங்கிறவர் இதில் பிரச்சனைகளை தலையிட்டதுனால எங்களுக்கு இப்போ வாழ்வாதாரமே ரொம்ப பாதிக்குதுங்க ஐயா. இதில் எத்தனையோ வாழ்வாதாரம் இதில் சிறப்பாக போயிட்டு இருந்தது. கடந்த 33 மாசமா 30 நாள் ஆனால் எங்களுக்கு பேமெண்ட் நிற்காம இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பிரச்சனையினால இந்த பாமக நிர்வாகி அசோக் பிரச்சனை பண்றதுனால எங்க வாழ்வாதாரம் 65 லட்சம் பேருமே முழங்கி கிடக்குது. அதுல ஊனமுற்றோர்கள், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள் மற்றும் முதியோர்கள், அப்படி எத்தனையோ ஏழை குடும்பம் இதில் பயனடைஞ்சு வந்துட்டு இருந்தது. இந்த 4 மாதமா எங்களுக்கு ஒரு இன்கம் இல்லாம நாங்கள் ரொம்பவே ஏழ்மையில வாடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தர் குடும்ப சூழ்நிலையுமே இந்த மைவி கிரியேட்ஸ் நம்பிதான் முக்கால் போயிட்டு இருந்ததுங்க ஐயா. இப்போ சில குடும்பத்துல தற்கொலை பண்ணிக்கிற முடிவுல போயிடுதுங்க ஐயா. அப்படி ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகிட்டோம். ஒரு தமிழ்நாட்டுல ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்ட ஒரு தலை சிறந்த நிறுவனமா நம்ம தமிழ்நாட்டுல ஏன் இருக்கக்கூடாதுங்க ஐயா? இப்படி ஏன் எங்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னு தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா அசோக் சிறுநதி வீடியோவில், யூடியூப்ல எல்லாம் எங்களுக்கு தற்கொலைக்கு தோன்ற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு தலை சிறந்த நிறுவனமா இந்த நிறுவனம் எங்களுக்கு கண்டிப்பா தேவை. எங்களுக்கு எல்லார் வாழ்வாதாரமே இந்த மைவி கிரியேட்ஸ் நம்பிதான் இருக்குதுங்க ஐயா. நீங்க இதை முன் நின்று எங்களுக்கு இந்த நிறுவனத்தை மீட்டு கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் ஏன் இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொல்றேன்னா, எங்களுக்கு எப்படி நீங்க முதலமைச்சரா எங்க தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு சொல்லி நாங்க தேர்ந்தெடுத்தோமோ அதே மாதிரி எங்களோட மைவி கிரியேட்ஸ் நிறுவனமே எங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்குது. அதனால எங்களுக்கு அந்த நிறுவனமும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க ஐயா. ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு தலை சிறந்த நிறுவனமா ஒரு தமிழரால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் ஏன் இருக்கக்கூடாதுன்னு அழைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல ஐயா. நீங்க இதை எங்களுக்கு சிறப்பா வழி நடத்தி கொடுக்கணும். எங்க எம்டி அவர்கள் இப்ப அவரே போய் அரெஸ்ட் ஆயிட்டாரு. அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்கிறாரு. எங்களுக்கு அவங்களுக்கு ஜாமீன் வழங்கி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். அவங்க ஜாமீன் வெளியில வந்தா எங்களோட எல்லாரோட வாழ்வாதாரமே மிக சிறப்பா கொண்டு போகும்னு நம்பிக்கை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க சும்மா அதுல இன்வெஸ்ட் பண்ணலீங்க ஐயா. எங்களுக்கு நிறைய அதுல ப்ராடக்ட் வருது. எல்லா ப்ராடக்ட்டுமே எங்களுக்கு யூஸா இருக்குது. எத்தனையோ பக்கம் அலுவலகம் இருக்குது. எல்லா ஊர்கள்லயுமே ஸ்டோர் இருக்குது. அந்த ஸ்டோர்ல எல்லா விதமான குணமடைகிற மாதிரி மெடிசன்ஸும் இருக்குது. எங்களுக்கு தேவைப்படுற வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குது. எல்லாமே தரமா இருக்குதுங்க ஐயா. இந்த 65 லட்சம் பேர்ல இந்த கேப்சூல் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஏன்னா ஒருத்தராவது அந்த கேப்சூல்னால பாதிக்கப்பட்டோம்னு சொல்லி யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல. யாருமே நாங்க போட்ட அமௌண்ட் இன்வெஸ்ட் தான் பண்ணிக்கிறோம், எங்களுக்கு பணம் போயிடுதுன்னு சொல்லி இந்த அசோக் அவர்களிடம் போய் நாங்க புகாரும் கொடுக்கலீங்க ஐயா. நாங்க எல்லாருமே நல்லா தான் போயிட்டு இருக்கிறோம். கடந்த இந்த 4 மாசமா நாங்க யாருமே எங்களுக்கு பணம் போடலன்னு இதுவரை கம்ப்ளைண்ட் பண்ணல. ஏன்னா இந்த 33 மாசமா எங்களுக்கு ப்ராப்பரா அமௌண்ட் வந்துட்டு தான் இருந்தது. இப்ப சில பிரச்சனையினால KYC எல்லாம் அப்டேஷன் பண்ணோன்னு எலெக்ஷன் காரணமாக நிறுத்தப்பட்டது. இப்ப அதை தொடர்ந்து இவர் கோயம்புத்தூர்ல இந்த சென்னைக்கு மாத்தணுங்கிற பேர்ல எங்கள் அத்தனோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கப்படுத்திட்டாரு. நாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம். நீங்க இந்த நிறுவனத்தை முன்னின்னு எங்க ஐயாவுக்கு MD சாருக்கு நீங்க அந்த கேஸை முன்னின்னு ஜாமீன் கொடுக்குமாறு மிக தாழ்வன்பியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நீங்க எவ்வளவு எங்களுக்கு முக்கியமோ அதே போல எங்க MD சாரு எங்களோட நிறுவனமே இந்த 65 லட்சம் பேருக்கு முக்கியங்க ஐயா. இந்த நிறுவனத்துல பயணிக்கிற 65 லட்சம் பேர் சார்பில் நாங்கள பாதம் தொட்டு வணங்கி கேட்டுக்கிறேன். எங்களுக்கு பிரச்சனையை சால்வ் பண்ணி
எங்க மைவேதிரியை மீட்டுக் கொடுக்குமாறு மிக தாழ்வன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.